கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் வந்து கிளர்க்கு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் பிஓ, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு போவாங்க இல்லையா? இப்போ டைரெக்டாக வந்து பிஓ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. கிரேட் சான்ஸ். இதை மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஆர்கனைஸ்டு இந்த பேங்க்கில் நம்ம வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிராஜுவேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க. 60% அண்ட் எபோ ஆல் ஓவர் இந்தியா 1500 வேக்கன்சிஸ். இது எப்படி படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகிறது, அதை பற்றி ப்ரிப்ரேஷன் டிப்ஸோட இந்த நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்மளுடைய கிரேட் அகாடமி சேனலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ அப்டேட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். எஸ்பிஐபியோடைய கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 26லேருந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இண்டிவிஜுவல் பேட்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க, இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா இந்த கிரேட் அகாடமியோட ஃபோன் நம்பர் 9442112979க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் போகலாம். நம்ம இது பிடிஎஃப், இது எஸ்பிஐயில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ரிக்வயர்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷனல் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து மும்பையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சிஸ்ன்னு பாருங்கள். ஸோ இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் 1500 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் டேட் பாருங்கள், 18/06. இப்போ ஜூன் 18லேருந்து ஜூலை 8 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட் 26. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 26. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூலாம் வந்து அக்டோபர் நவம்பர் 2026 ஒரு டென்டேட்டிவ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வேக்கன்சிஸ் இருக்குது. இதையும் நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 18/06 to 8/07 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஆகஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிமினரி, அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் இருக்குது. அதே மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எவ்ரிதிங் வந்து டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கேட்டகரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜ் வந்து 21 to 30 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா எனி டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் sbi.co.in போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அன்ரிசர்வ்டு சான்சஸ் கேட்டகரிஸு, எஸ்சி எஸ்டிஸு அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 கொஷின்ஸ், ரீசனிங் எபிலிட்டி 30 கொஷின்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டைம் அலாகேஷன் இருக்குது. 20 மினிட்ஸ் டோட்டலாக வந்து ஸோ 1 ஹவரில் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அப்படியே மெயின் எக்ஸாம்ஸ் உடனே வந்துடுங்க. ஒரு 10 டேஸில் வந்துடும், 10 to 20 டேஸில் வந்துடும். அந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 கொஷின்ஸ் வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். செகண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். தேர்ட் ஒன் ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ் 60 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 60 மார்க்ஸ். அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ். இண்டிவிஜுவல் டைம் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் அலாட்மெண்ட்டில் நீங்கள் வந்து
50 மினிட்ஸு, ஈச் 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும். அதில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு ½ அன் ஹவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இமெயில் எழுதுறது, சிச்சுவேஷன் அனாலிசிஸு, ரிப்போர்ட் ரைட்டிங்ஸ் எவ்ரிதிங் வந்து இதில் கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ குரூப்ஸ் எக்ஸசைஸு, இன்டர்வியூ எல்லாம் டோட்டலாக உங்களுக்கு ஸ்கோரில் சேர்த்து தான் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் போய் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணி அல்லது நேராக இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் எவ்ரிதிங் வந்து இதில் போகும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம வந்து இன்கேஸ் தமிழ்நாடு இருந்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், சரிங்களா? ஸோ சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், விழுப்புரம். அதே மெயின் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டால் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வச்சுக்கணும். சரி, இப்போ அனலைசிஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி 1500 வேக்கன்சிஸு. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 18லேருந்து ஜூலை 8 வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆகஸ்ட்டு 26, மெயின் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 26, சைக்கோமெட்ரிக் அதே மாதிரி வந்து இன்டர்வியூ வந்து அக்டோபர், நவம்பரில் இருக்கும். ஸோ இந்த இயர்லேயே அப்பாயின்மெண்ட்டே வந்துடும் வச்சுங்களேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 21 to 30 years, எஜுகேஷன்ஸ் எனி டிகிரி. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் can apply professionally if they can produce the proof of passing by the interview stage. இன்டர்வியூ ஸ்டேஜில் நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிட்டிங்கன்னா ஸோ பர்சிங் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன புதுசாக வந்திருக்குது அப்படின்னா பாருங்கள், மோர் அட்டம்ப்ட்ஸ் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நவ் ஹேவ் 6 attempts அப் ஃப்ரம் தி ட்ரெடிஷ்னலி 4. 4 இருந்தது, இப்போ 6 வரைக்கும் அட்டம் பண்ணிக்கலாம் எக்ஸாம். அதே மாதிரி சிடிசி பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 20 lakhsலேருந்து 21 lakhs or 22 lakhs வரைக்கும் சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம்னா ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸில் எது அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் 15 to 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறையா நம்ம வெயிட்டேஜ் அங்கே தான் பார்த்துக்கணும். அது எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சீட்டிங் கேட்டிருக்காங்க, சர்க்குலர் சீட்டிங், ஃப்ளோர் ஃப்ளாட் பேஸ்டு பசில்ஸ், பாக்ஸ் ஸ்டாக்ஸ் பசில்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்த வெயிட்டேஜ் 5 to 8 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் சிலோஜிசம், இன்ஈக்வாலிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்லினியஸில் வந்து 5 to 8 கொஷின்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ், வேர்டு நம்பர் பேரிங்ஸில் கேட்டிருக்காங்க. இது ரீசனிங் டாபிக். ஆப்டிடியூட் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா 10 to 15 கொஷின்ஸ் மெயினாகவே வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. அது டேபிள் பேஸ்டு பார் கிராஃபு, பை சார்ட்டு, கேஸ்லெட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, பார்ட்னர்ஷிப், ஏஜ்லாம் நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சரியாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. அது மாதிரி 8 to 10 கொஷின்ஸ், அப்ராக்சிமேஷன்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மெயினாக இருக்கக்கூடியது ரீடிங் காம்ப்ரிகேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டு வந்து 5 to 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிராமர் சென்டென்ஸ் வந்து 10 to 12 கொஷின்ஸ், பேராகிராம்பிள் வந்து 5 கொஷின்ஸ். இப்போது கட் ஆஃப் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம 21லேருந்து 25 வரைக்கும் கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 21ல் 63 இருந்து ஜென்ரலுக்கு, இப்போ 25ல் 66 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி 61 ஓபிசி இருந்தது, இப்போ 65 இருக்குது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எவ்ரிதிங். ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, சரிங்களா, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா பயங்கரமான ஒரு ஃப்யூச்சர், நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். நம்மளுடைய பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குது. இதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது.
அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸில் கோர் பில்டிங் வந்து 1 to 30 டேஸில் என்னென்ன படிக்கணும். ஸோ ஆப்டிடியூடு, ரீசனிங், அதே மாதிரி இங்கிலீஷு அவேர்னஸ். ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் 2ல் வந்து செக்ஷனல் மார்க்ஸ் டெஸ்ட் நிறைய எழுதணும். மெயின் லெவல்ஸு, டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ இந்த இயர் ஜான்வரி வரக்கூடிய 2027 இந்த இயரில் எக்ஸாம் முடிஞ்சு ஜான்வரி பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரிலிமினரி ஸ்ப்ரிண்ட் வந்து டேஸ் 46 ஃபுல் லென்த்து டெஸ்ட், நிறைய டெஸ்ட் எழுதுங்க. டீப் அனலைசிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.